543 சீட்டுகளில் பிஜேபி 290 சீட் வந்து பிடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 235, மற்ற கட்சிகள்லாம் 18 இடங்களை பிடிச்சிருக்காங்க. அப்போ மோடி தானே பிரைம் மினிஸ்டர், அவங்க தான் முன்னிலையில் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதாங்க இல்லை, அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. 2014 சரி 2019 சரி மோடி வந்து 272 சீட்டை தாண்டினது அவர் மட்டும், அதாவது பிஜேபி மட்டும் தனியாக நின்று ஜெயிச்சாங்க. ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை, கூட்டணி கட்சி மூலமாக சேர்ந்து தான் 290 இடங்களை பிடிச்சிருக்காங்க. இந்த கூட்டணி கட்சிகள் இல்லைங்க நாங்கள் காங்கிரஸ் கூட போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிஜேபி தோல்வி அடைஞ்சிருவாங்க, காங்கிரஸ் வின் பண்ணிடுவாங்க. அவங்க ஏன் தேவையில்லாமல் பிஜேபிட்டிருந்து காங்கிரஸ்க்கு போகணும்னு பார்த்தா போனால் அவங்களுக்கு அங்கே ஒரு ஆதாயம் இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் வாங்க நான் உங்களை டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆக்குறேன் இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தா அவங்க ஏங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டான ரிசல்ட்டை பிஜேபி எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே திக்குமுக்காடி போய் நிற்கிறாங்க. நீங்கள் யார் இந்த டைம் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க, காங்கிரஸ் ஜெயிப்பாங்களா பிஜேபி ஜெயிப்பாங்களா அப்படின்னு மறக்காம